Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல OnePlusல இருந்து வர போற அவங்களோட Nord சீரிஸோட அடுத்த மொபைலான OnePlus Nord 3 இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் ரொம்ப நாளா நிறைய பேர் வெயிட் பண்ற ஒரு மொபைலா இருக்கு. சோ இன்னும் இந்த மொபைலுக்கு வெயிட் பண்றது வர்த்தா. அப்படி இந்த மொபைல்ல என்னென்ன இருக்கு, எப்போ வர போகுது, வந்தா என்ன பிரைஸ், வந்தா வர்த், என்ன பிரைஸ்க்கு வந்தா வர்த் இல்ல அப்படின்ற எல்லா டீடைலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து OnePlusோட OnePlus Nord 3. இது வந்து சைனால ஏற்கனவே 2-3 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிருச்சு. OnePlus 𝐓𝐞𝐥𝐶𝐫𝐚il ஸோ அந்த மொபைல் தான் இந்தியாவுக்கு ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த 𝐓𝐶𝐶𝐫𝐚il ரீபிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, இதனோட ரெண்டர் இமேஜஸ் ஃபுல்லாமே வெளியே வந்துருச்சுங்க. ஸோ இங்க அதில் இருக்கிற வால்பேப்பர் தவிர எதுவுமே சேஞ்ச் ஆகலை. டிசைன், லுக், பில்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.74 இன்ச்சஸ்க்கான 1.4K AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபிளாட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருந்தா இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ கம்மி பிரைஸ்லேயே கர்வ் டிஸ்பிளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்க ஃபிளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசருக்கு MediaTek பக்கம் போயிருக்காங்க. MediaTekோட Dimensity 9000 அப்படின்ற ப்ராசர். ஸோ இது வந்து 8200 விடலாம் நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1 இதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. இது தவிர மற்றபடி எதுவுமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல எப்பவும் பார்க்குற மாதிரி 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Android 13 வருது. எப்போ மாதிரி ஆக்சிஜன் ஓஎஸோட இந்த மொபைல் இருக்குங்க. இந்த மொபைலுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இது வந்து நாட் சீரியஸில் வரப்போகிற ஃபோன். அதனால விலையும் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொடுத்து அவங்க என்ன விலையில எடுத்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 32,000 ரூபாய் ப்ரைஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேக்ஸ் 32,000 35,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வர பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மொபைல் ஓகேவாக இருக்கும். ஒரு வேளை 30,000 ரூபாய்க்குலாம் எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைலாகவே இருக்குங்க. அதை தாண்டி போகிற பட்சத்தில் கண்டிப்பாக பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா OnePlusலேருந்து OnePlus 10R அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. அது 27,000 ரூபாய் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. அதை விட இதில் கொஞ்சம் அப்கிரேட் தான் இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி சேல் பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த மொபைலை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் எப்பவும் மாதிரி வர போகிறதில்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். எனக்கு தெரிஞ்சு இயர் பீஸ் செகண்ட் ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. அடுத்து இந்த மொபைலோட லான்ச் டேட் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இதாக தான் இருக்குது. எப்போ இருக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மேப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள, அதாவது ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16 ஜூன்லேயே கண்டிப்பாக OnePlusோட Nord 3 லான்ச் ஆயிரும் அப்படின்றது சொன்னதுதாங்க. ஸோ அதனால ஜூன் 16க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு 16லேருந்து 20 இந்த டேட்குள்ள வந்து OnePlusோட Nord 3க்கான லான்ச் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதை தொடர்ந்து அடுத்தடுத்து OnePlusோட OnePlus இயர்பட்ஸ், அது போக OnePlusோட ஃபோல்டபிள் ஃபோன் இது எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. சரி, இந்த மொபைல் ஒரு வேளை ஒரு 32,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா இந்த மொபைல் வாங்குறதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட்டை பார்க்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மொபைல் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக OnePlus தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 32,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து 35,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் என்ன இதுக்கு தான் இவ்வளோ நாள் லான்ச் இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் OnePlusோட Nord 3 பற்றி சின்னதாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேவையான டீட்டெயில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தவிர ஏதாவது டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.